ஜோதிடத்தில் பல தோஷங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், இப்படி. கால சர்ப்ப தோஷம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால சர்ப்ப தோஷம் என்றால் என்ன? இந்த கால சர்ப்ப தோஷம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் கிரகங்கள் யாவை? கால சர்ப்ப தோஷத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்ன? அதற்கான தீர்வுகள் என்ன? பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் டாக்டர். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிடுறேன். சரி. சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள், இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஜாதகத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடியது குரு சுபகிரகம், சுக்கிரன் சுபகிரகம், புதன் சுபகிரகம், சந்திரன் வந்து வளர்பிரில் சுபகிரகம், தேய்பிரில் வந்து அசுபகிரகம். அசுபகிரகம் எல்லாம் வந்து முழு அசுபர்னு சொன்னீங்கன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய் எல்லாம் அசுபரில் வரும். சூரியனும் அசுபகிரகம் தான். இதுதான் சுபகிரகம், அசுபகிரகம். ஓஹோ, நல்ல தெளிவாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி. சொல்லுங்கள். கால சர்ப்ப தோஷம், இது கேட்டாலே பயந்துருவாங்க. ஜாதகத்தில் இப்படி ஒரு கால சர்ப்ப தோஷம் இருக்குப்பான்னு சொன்னதோடய ஒரு பயம் வந்துடும். கால சர்ப்ப தோஷம் என்றால் உண்மையிலே என்ன? இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதற்கான தீர்வுகள் என்ன? சரி. கால சர்ப்பம் தோஷம் என்றால் என்ன? சர்ப்பம் அப்படின்னு எடுத்திங்கன்னாவே ராகு, கேது தான் இந்த ஜாதகத்தில் உள்ளது. 5வது வீட்டில் ராகுவோ கேதுவோ உட்காந்தா அதுக்கு புத்திர தோஷம், 7ல் உட்காந்தா கலத்திர தோஷம், 8ல் உட்காந்தா வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகமும் இந்த ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம். எல்லா கிரகமும் காலத்தை, உங்களோட காலத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ. 32, 33, 34, 35, 36 வயசு வரை இந்த தோஷம் உங்களை விட்டு போகாது. இதை வந்து என்ன பண்ணும்? உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணும், திருமணத்தை வந்து தாமதமாக்கும், அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதில் ஒரு நல்லதும் ஒன்று இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யாராவது செய்வனம் பண்ணாலும் இந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு பலிக்காது. இன்னொன்று பேயும் கிட்ட வராது. 32லேருந்து 36 வயசுக்கு மேலே கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகமாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் ராக்கெட் வேகம் தான் ஸ்பீடு. அப்போது இது வந்துட்டு ஒரு எதிர்மறையான ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு கால சர்ப்ப தோஷம். அந்த குறிப்பிட்ட வயதை தாண்டினதுக்கு அப்புறம் அதுவே வந்து யோகமாக மாறிடுமா? யோகம் மாறிடும். அப்போ இந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். அவங்க அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அனுபவிச்சு முடிஞ்ச உடனே அது யோகமாக மாறி போகுது. ஓஹோ. அப்போ இதுக்கு ராகு, கேது இவங்க ரெண்டு பேர் தான். இவங்களுக்குள்ளார வந்துட்டு இந்த கிரகங்கள், எல்லா கிரகம் உள்ள 7 கிரகம் உள்ள மாட்டிக்கும். அப்போது நாகதோஷம் வேற, கால சர்ப்ப தோஷம் வேறையாங்க டாக்டர்? நாகதோஷத்தோடைய முக்கியமான தோஷம் தான் இந்த தோஷம், கால சர்ப்ப தோஷம். அப்போ நாகதோஷம் என்றால் என்ன? அதை எப்படி சொல்லுவீங்க டாக்டர்? அதாவது நார்மல் டைட்டில் வந்து நாகதோஷம். பொதுவாக இதை வந்து நாகதோஷம் சொல்லுவார்கள். அப்படிச்சா 5ல் உட்காந்தா புத்திர தோஷம், 7ல் உட்காந்தா கலத்திர தோஷம், 8ல் உட்காந்தா மாங்கல்ய தோஷம். எல்லா கிரகமும் உள்ள மாட்டிக்கிட்டு உட்காந்தா அதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம். ஓஹோ. அப்போ டாக்டர், இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கு இல்லையா, இதற்கான தீர்வுகள் என்ன? எப்படி இதை எதிர்கொள்வது? நிறைய இருக்குது தீர்வு. என்ன டாக்டர் சொன்னீங்க, இந்த 2 கிரகங்களுக்குள்ள மற்ற கிரகங்கள் மாட்டிக்கொண்டால் இது கால சர்ப்ப தோஷமாக வரும். அப்போ தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தடைகளை நிவர்த்தி செய்ய முடியுமா, இல்லை குறைத்து கொள்ள முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் தீர்வுகளை சொல்லுங்கள். எந்த தோஷத்தையும் நம்ம வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தோஷத்தை போகவே முடியாது. அதை வந்து குறைத்து கொள்ளலாம். நம்ம எப்படி குறைச்சி கொள்ளலாம்னு சொன்னால், கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க தர்ப்ப புல்லை கொண்டு வந்து, அருகம்புல்லும் கொண்டு வந்து காய வச்சு அவங்களுடைய பெட்டுக்கு அடியில் போட்டுருவாங்க. பெட்டுக்கு அடியில் போட்டு அது மேலே பெட்டை போட்டு படுப்பாங்க. இந்த தோஷத்தோட வேகம் வந்து கொஞ்சம் குறையும். இந்த தர்ப்ப புள்ளியும் அருகம்புல்லும் தண்ணியில் போட்டு குளிக்கலாம். ஒரு 5 நாள் தண்ணியை ஊற்றி குளிக்கலாம். முக்கியமாக நாகம்மா இதுக்கு வந்து பூஜை பண்ண வேண்டியது தான். இதில் நீங்கள், நான் நாகம்மாவெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் வந்து முருகனை தான் கும்பிட முடியும்.
எல்லா தெய்வங்களுக்கும் அந்த சக்தி உண்டு இந்த தோஷங்களை வந்து குறைக்கிறதுக்கு. நீங்கள் விரதம் இருந்து அதை வந்து பூஜை பண்ணிக்கிட்டா ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட போதும். அதாவது வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணிக்கிட்டே வரணும். எந்த ஒரு பூஜையாகட்டும் தர்மம் இல்லாமல் அந்த பூஜை பலிக்காது, பூர்த்தி ஆகாது. அப்போ நீங்கள் மந்திரங்களோட இந்த பூஜை ஆரம்பிக்கணும். இது காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் யாரையும் முன்னேறக்கூடாது, பயங்கரமான தடை ஏற்படுத்த நிறைய பேர் தான் பார்த்துருக்கேன். இதுக்கு பரிகாரம் பண்ணி நிறைய பேர் ஓஞ்சு போயிட்டாங்க. ஆக ஒன்று தெரிஞ்சுக்க, முடிந்த வரை இந்த தோஷம் உள்ளவங்க நீங்கள் தாமதமாக திருமணம் பண்ண சிறப்பு. நன்றிங்க டாக்டர், தெளிவான ஒரு விளக்கம் டாக்டர். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர், நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சந்திரன், பஹாவிலேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? இது என்னோட நண்பர் ஒருவர் கொஞ்சம் நல்ல வியாபாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க வந்து திடீர்னு ரொம்ப கடன் ஆயிடுச்சு. அது இந்த கிரகம் எதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இல்ல என்ன பண்ணணும் அவங்களுக்கு? சரி, அதாவது உங்கள் நண்பருக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஒரு கடன் ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 6வது வீட்டு கிரகம் தான். லக்னத்திலிருந்து 6வது கிரகம் தான் வந்து ரோணஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த கடனுக்கு அவர் தான் அதிபதி, 6வது வீட்டுக்காரர். இந்த ஜாதகத்தில் அந்த 6வது வீட்டுக்காரன் கிரகம் வந்து பலமாகி ஆட்சியாகி உச்சமாயிட்டா கடனை தவிர்க்கவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு செய்திங்க அதை சொல்லிடுறேன். 8வது வீட்டு கிரகம், அந்த ஆயுளுக்காரகம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டு கிரகமும் உங்களுக்கு தசையை நடத்தி அது வந்துச்சுனாவே கோட்டுக்கு ஏற்றிடுவார், அவமானத்தை உண்டு பண்ணிடுவார், பெரிய விபத்துகளோடு உண்டு பண்ணுவார். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டோம், கடன் வரப்போன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரணும். நட்பு ஸ்தானங்களில் கூட தான தர்மங்களை நிறையா செய்யலாம். கடனில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நிற்கணும். கடனை முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடாது. இல்லை பேங்கில் கடனை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான், பெருத்த கடன் ஏற்படாது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் பண்ணும்போது கடனை வாங்கி தொழில் பண்ணாதீங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, இதெல்லாம் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போ அவர் என்ன பண்ணலான்னா, கால பைரவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவரை வந்து உழைக்க சொல்லுங்கள், காசை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட சொல்லுங்கள். இந்த காலகட்டம் முடிகிற மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தெளிவான விளக்கம் டாக்டர். சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? பார்த்துடலாம். ஆவணி 24ஆம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு, விசாகம் 8:35 வரை இப்போ இந்த அனுஷம் வருது. வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு. விரத நாட்கள் இன்று வந்து சஷ்டி விரத நாட்கள். 11ஆம் தேதி துர்காஷ்டமி, 12ஆம் நாள் வந்து ஆஞ்சநேயர் பூஜை, 13ஆம் நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி விரதம். 14 நாள் இந்த வாரத்தில் உள்ள ஏகாதசி, அதாவது வளர்பிறை ஏகாதசி. சந்திராசிரமத்தை பார்ப்போம். மேஷராசிக்கு இன்னிலிருந்து 11ஆம் தேதி முதல், ரிஷபராசிக்கு 11ஆம் தேதி 12 மணிலேருந்து, அதாவது பகல் 12லேருந்து 14ஆம் தேதி விடிகாலை 5 மணி வரை சந்திராசிரமம். மிதுன ராசிக்கு 14ஆம் தேதியிலிருந்து விடிகாலை 5லிருந்து 16ஆம் தேதி 8:15 வரை சந்திராஷ்டமம். முதல் ராசிக்கான பலனை பார்த்துடலாம். மேஷராசிக்கான பலன். வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம். உடலில் சில குறைபாடுகள் தோன்றும். யாருக்கும் கையெழுத்து அல்லது வாக்கு கொடுக்க வேண்டாம். முக்கியமான வேலைகளை 16ஆம் தேதிக்கு மேலே தள்ளி போடுங்க. மறதிகள் ஏற்படும், கவனம் தேவை. வார மத்தியில் பயம் ஆட்கொள்ளும். வயிறு உப்பிசம், காரியங்கள் தடைப்பட்டு பிறகு சரியாகும். வார இறுதியில் காரியங்கள் இனிதே நடைபெறும். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு உண்டு. வீடு நிலம் சம்பந்தமாக எதுவும் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதற்குண்டான காரியங்கள் வெற்றி கிட்டும். புதிய காதல் தொடக்கம், அல்லது சிலருக்கு வந்து புதிய காதல் வந்து நிச்சயமாகுதல். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். நகை வெள்ளி எதுவும் வாங்க வேண்டுமென்றால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். சிறு தொழில்கள் வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்களிடம் கவனம் தேவை, இல்லையில் பிரச்சனை உண்டாகும். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம் இந்த வாரம்.
டாக்டர் இந்த வீடு நிலம் வாங்குறத பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர், சரி. ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னா நம்ம ஜாதகத்தை முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டுமா அல்லது வாஸ்துவை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டுமா? முதல்ல பணம் இருக்கான்னு பணம் இருக்கான்னு பார்க்கணும். பணம் தேவையான பணம் இருக்கா? ஆமாம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா சொந்த உபயோகத்துக்கான பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்து வீட்டை பார்த்து அதுக்கான வாஸ்துவும் பார்த்துக்கணும். வாஸ்துவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அடுத்த ரிஷபராசிக்கான பலனை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் முன்னாள் ஆசிரியர்களை சந்திப்பது அல்லது குரு தரிசனம் ஏற்படுவது, குரு வழிபாடு. வார மத்தியில் சந்திராசிரமம், வேலைகள் தாமதப்படும், மறதிகள் ஏற்படும், கைப்பொருளை எங்கன்னா வச்சுட்டு வந்துடுவீங்க, வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம். யாரை பற்றி யாரையாவது குறை சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை பற்றி குறை சொன்னீங்களோ அந்த விஷயம் அவங்கள்ட்ட போயிடும். கவனம் தேவை. வார இறுதியில் பயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், காரியங்கள் தள்ளி போகும், மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் துறையில் சிறு சுணக்கங்கள் ஏற்படும். கடன் தொல்லையால் விரக்திகள் ஏற்படலாம். தாய் வழி லாபங்கள் உண்டு. புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது அல்லது தொடங்கலாமா என்று யோசிப்பது சரியான ஒரு வாரம். இந்த வாரம் மாணவர்கள் சற்று பதற்றமாக இருப்பார்கள். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போமாங்க டாக்டர்? மிதுன ராசிக்கான பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். உடல் நோய் இருந்தாலும் அது நீங்கும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். வார மத்தியில் வருமானம் பெருகும், லாபங்கள் பெறுவது, சுப விருத்தி உண்டு. வார இறுதியில் சந்திர அஸ்தமம் என்றால் என்ன? நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய புத்தியையும் மங்க செய்வது. அதனால் காரியங்களில் தவறு ஏற்படலாம், தவறாக பேசிவிடலாம். இதனால் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருக்கு அதிகாரம் பெருகும், தாயின் உடல் நலம் சீராகும். மனதில் உள்ள கவலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தந்தையிடம் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். தொழில் சகோதர வட்டங்களிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலுக்கான இயந்திரங்கள் உபகரணங்களை வாங்குவது இந்த வாரம் சரியான ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலகட்டம் இந்த வாரம். கார உணவால் வயிறு புண்ணாவதற்கு வாய்ப்பு உண்டு, அதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு, அதாவது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு, தீராத மலச்சிக்கல், உடல் உஷ்ணம், எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 500 ml நல்லெண்ணெய், நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிங்க, சட்டியில் போடுங்க, ஊற்றுங்க. வெந்தய பவுடர் ஒரு 30 கிராம் உள்ளே போட்டுருங்க. சாம்பார் வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சிறு வெங்காயம் ஒரு 200 கிராம் சிறுக வெட்டி உள்ளே போடுங்க. நெருப்பு வச்சுலாம் ஏற்றி விடுங்க. சடசடுப்பு உண்டை எல்லாம் அடங்கி வெங்காயமெல்லாம் பொரிஞ்சு மேலே வரும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பெரியாளாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் இரவில் சாப்பிட்டு சுடுதண்ணி பருகுங்க. குழந்தையாக இருந்தால், அதாவது குழந்தைகளாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஏற்றி கூட்டிக்கலாம். மலச்சிக்கல் எல்லாமே தீரும். சுடுதி தான் பருக வேண்டும். சளி பிடிக்கும் காலங்களில் இதை சாப்பிடக்கூடாது. நல்லது. கடகராசிக்கான பலனை பார்த்துடலாம். வார இறுதியில் சிலருக்கு வாய்வு தொல்லை ஏற்படும். மனம் ஏதையோ பறிகொடுத்த மாதிரி அவங்க பயப்படுவாங்க. மனதில் ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தினம் காலையில் மந்திர ஜபம் படிங்க. இந்த வாரத்தில் பூவெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கலாம், கோயிலுக்கும் சென்று வரலாம். வார மத்தியிலும் வார இறுதியிலும் எல்லா காரியங்களும் இனிமையாக, அதாவது இனிதே நடந்து முடியும். கவலையை விடுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்பட இந்த வருடம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த காலங்கள் உண்டு. வீடு வாங்க, வீடு சீரமைக்க, அதாவது நீங்கள் இழுத்து கட்டன்னு சொல்கிறீங்களா இல்லையா, இதெல்லாம் பண்ணலாம். வேலையிடத்தில் எதிரிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணிவுடன் நடந்து கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரத்துறையில் தடை ஏற்பட்டு பிறகு சரியாகும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக கோபம் வரும். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமாக கணித பாடத்தில் சிறப்புகள் ஏற்படும். முதல் 4 ராசிகளுக்கான பலனை பார்த்துட்டோம் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சற்று முன்பு மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒரே விஷயத்த சொன்னீங்க, கோபம் கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு. இதை நான் கவனிக்கிறேன். முன்ன உள்ள காலகட்டத்துக்கும் சிறு பிராயத்தில் உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் நான் கவனிக்கிறேன். இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ரொம்ப சின்ன வயது பசங்க, அந்த சிறுவர் சிறுமியர், ஒரு 5 வயசுக்குள்ளார சொல்கிறேங்க டாக்டர்,
இவங்க அதிகம் கோவப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு பயம் வரும். சின்ன பசங்க அது ஒட்டாரம் பிடிப்பாங்க, கோவப்படுவாங்க, அது ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தொட்டதுக்கெல்லாம் கத்துறது, தொட்டதுக்கெல்லாம் ஆத்திரப்படுறது, அட்டம் பிடிக்கிறது, அவங்க பப்ளிக் பிளேஸ்லேயும் கத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன? இந்த கேஜெட்ஸ் ரொம்ப பாய்க்கிறாங்க, அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இப்போது பசங்களுக்கு சாப்பாடுனா கூட ஹெட்ஃபோன் கொடுத்தா தான் சரி, டேப் கொடுத்தா தான் சரி சாப்பிட்றாங்க இல்லையா? இது ஒரு காரணமாக இருக்குமா? அப்படி இந்த சிறுவர்களை இப்போ மோல்ட் பண்ணாதான், சரிப்படுத்தினா தான் அடுத்து எதிர்காலத்தில் அவங்க ஒரு நல்ல இதெல்லாம் இல்லாமல் ஒரு மரியாதையை, அப்பா அம்மாவுக்கு மரியாதையை கொடுத்து சொன்ன பேச்சு கேட்குற ஆளுங்களாக வளருவாங்க. இப்போது என்ன பண்ணால் இந்த குழந்தைகளை வந்துட்டு மாற்ற முடியுமா? சரி, உணவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரஜோ உணவு, தாமச உணவு, சாத்விக உணவுன்னு சொல்கிறாங்க. சாத்விக உணவு சைவ உணவு, உப்பு புளி காரமெல்லாம் குறைவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த சாத்விக உணவு தான் நீங்கள் வந்து கொடுத்து வளர்க்கணும். கோபம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கோழி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் கேட்குறாயா நாங்கள் எப்படி கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கேட்குறேன் நான் பெற்றோர்கள்ட்ட, எந்த குழந்தையும் பிறக்கும் போது மெனு கார்டோடு வரது கிடையாது, எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரியா இல்லையா? நம்ம என்ன, நீங்கள் தானே கொடுத்து அதை வந்து வளர்த்தீங்க. நீங்கள் கொடுத்து வளர்த்துட்ட பிறகு அந்த குழந்தை கேட்குதுன்னா நீங்கள் தானே காரணம். ஒரு ஃபோனை கொடுத்து ஏன் வளர்க்குறீங்க? ஏன் அதுங்களுக்கு புதுசு புதுசாக இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அதை பழகிக்கிறாங்க, அதை கேட்குறாங்க, சொல் பேச்சு கேட்குறதில்ல. அதுவும் அந்த வீட்டில் ஒரு குழந்தையான டிமாண்ட் கூட இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இறைவன் வந்து ஒரு களிமண்ணை கொடுத்துட்டான், நீங்கள் எப்படி அதை களிமண்ணை பிடிச்சி பொம்மையாக்குறோ அந்த மாதிரி வரும். அப்போ முழுக்க முழுக்க இது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க கையில் இருக்குது. உணவு கட்டுப்பாடுறதுக்கு கோவப்படுறதெல்லாம் வந்து பெற்றோர்கள்னால தான். ஆமாம். அப்போ இவங்களுக்கு சாப்பாட்டு மூலியமாக டாக்டர் சொன்ன மாதிரி உணவு முறை மூலமாக வந்துட்டு இந்த கோவங்களை கட்டுப்படுத்த முடியுங்களா டாக்டர்? டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம்யா. அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? பூச்சவங்க அழைக்கிறோம். என் பேர் லட்சுமி. உங்களுடைய கேள்வி என்னம்மா? எனக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். சரி. அவங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல என்ன அது ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. என்ன வயசு உங்களுக்கு? 56 வயசு. 56 வயசு. சரி, திருமணம் ஆச்சு இல்ல? திருமணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. சரி, என்ன பிரச்சனை நீங்க சொல்றீங்க? இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் வெளியே போறதெல்லாம் தானா சண்டை வருது. சரி, இவங்க சும்மா இருந்தாலும் வம்பு தேடி வர்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ மேஷ ராசிக்கு அதுவா ராசி பிரகாரம் டைம் நல்லா தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாபுத்தியில் ஏதோ உங்களுக்கு வந்து குறை இருந்தால் பிரச்சனை வரலாம். நீங்கள் வந்து சனிக்கிழமை முக்கியமாக வந்து அஷ்டமியில் போய் கால பைரவருக்கு பூஜை பண்ணுங்கள். ஒன்று, வீட்டை விட்டு கிளம்பும் போது கணபதிக்கு வந்து ஒரு மந்திரங்கள் ஏதாவது படிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தேவதை நீங்கள் என்ன சாமி டெய்லி நீங்கள் வழிபடுறீங்களோ அதுக்கு உண்டான வந்தது மந்திரங்களை படிச்சுட்டு நீங்கள் போங்க. அவசியமாக இருந்தால் ஆளுங்கள்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு ராசி இது வந்து நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். நவம்பர்? ஆமாம், ஏறக்குறைய வருஷம் கடைசி வரைக்கும். சொல்லுங்க. இன்னொன்னு கேட்கலாமா? என் மகளுக்கு கடகராசி ஆயில்யம், அவங்களுக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. கடகராசிக்கு தற்பொழுது அஸ்தம சனி. அஸ்தமத்தில் சனி வர சங்கடங்கள் மெத்த உண்டு. ஸோ சனிக்கிழமை வந்து அவங்க வந்து சைவமாக இருக்க சொல்லுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, கணபதி வழிபாடு சிறப்பு, மந்திரங்களை படிக்க சொல்லுங்க. இந்த சிகப்பு பூ இருக்கு, நீல பூ இருக்கு பாருங்க, சங்கு புஷ்பம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தண்ணியில் போட்டு நீங்கள் வச்சு குளிக்கலாம். மிக முக்கியமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தானாக தீர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எப்போ ஒரு விடிவு காலம் டாக்டர்? இன்னும் ஒரு வருஷம் போகணும். ஒரு வருஷம் போகணும். நல்லது, நன்றி டாக்டர். அம்மா அழைப்புக்கு நன்றி அம்மா. நன்றி நன்றி. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சுகந்தி ஜேபில இருந்து பேசுறேன். சரி, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? ஆமா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி பத்தியா சொல்லுங்க. ஓகே, விநாயகர் சதுர்த்தியை வந்து ஏன் வந்து சதுர்த்தி நாள்ல வந்து கொண்டாடுறாங்க, ஏன் மற்ற நாட்கள்ல கொண்டாட மாட்டாங்க? சரி சரி, நல்ல கேள்வி. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் பூஜைக்கு, அமாவாசைக்கு ஒரு முக்கியமான நாள். சதுர்த்தி என்பது விண்ணின் நாயகனான விநாயகருக்கு உரிய ஒரு நாள். அந்த நாள்
பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விநாயகருக்குன்னு உரிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் மந்திரம் படிச்சிங்கன்னா அவருடைய ஆசி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். தைப்பூசம் என்பது முருகனுக்கு உரிய ஒரு நாள். அமாவாசை என்பது அம்மனுக்கு உரிய ஒரு நாள். நீங்கள் பாருங்கள், இந்த சீன பிறநாள் அன்னைக்கு ஒரு வண்டு வரும், கருப்பாக கொய்யின்னு கத்திட்டு கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பருவங்கள் மாறும்போது அந்த வண்டுகள் தானாக காணா போயிடும். திரும்ப அடுத்த வருஷம் அது வரும். எங்கே போய் தூங்குது, எப்படி திரும்ப வருது யாருக்குமே தெரியாது. ஆக ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு இறைவனுக்கு அதை வச்சாங்க. அந்த நாளில் அவங்களுடைய அதிர்வலை உலகத்தில் ஃபுல்லாக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் பூஜை பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஆசி அருள் எல்லாம் கிடைக்கும். சதுர்த்தி என்பது விநாயகருக்குரியது. நல்ல நன்றிங்கய்யா, நல்ல அருமையானது. வணக்கம் அம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. இன்னொரு நேர் அழைப்புல இருக்காங்க, பாத்துருமே. வணக்கம். 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 நான் இங்க பிள்ளைங்க சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயாட்ட சில கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, நான் சரஸ்வதி பேசுறேன். ஐயா, என்னோட கேள்வி என்னன்னாக்கா, வார ராசி பலன்ல மந்திரம் படிங்க அப்படின்றீங்க. சரி. சோ அந்த மந்திரம் வந்து எந்த நேரத்துல எத்தனை முறை, அப்புறம் அது எப்படி படிக்கணும், அப்புறம் நம்ம படிக்க அது எத்தனை நாள் அந்த பிரச்சனைகள் தீரும் ஐயா? சரி, சிறப்பு. அது வார ராசி பலன்ல மந்திரம் படிங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சம் முறைப்படி எப்படி படிக்கிறது, எத்தனை முறை படிக்கிறது? சிறப்பு சிறப்பு. பொதுவான ஒரு கேள்வி, இது எல்லாத்துக்கும் உரிய ஒரு கேள்வி. உத்ராட்ச மாலை இருந்தால் வாங்கிக்கிங்க. கிருஷ்ண மந்திரம், லட்சுமி மந்திரம், துளசி மாலை உங்களுக்கு. சிவ மந்திரம் இருந்தால் உத்ராட்சம் பயன்படுத்தலாம், ஸ்படிகமும் பயன்படுத்தலாம். ஒரு வெள்ளை துணியை போட்டுக்க கீழே வேஸ்டியை, உங்கள் பூஜை ரூம்லையோ ஹால்லையோ வடக்க பார்த்து உட்காந்துங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க கீழே. இல்லைன்னா முடியலையா, ஏதாவது ஒரு மனக்கட்டையாவது போட்டு உட்காந்துங்க. ஒன்று வடக்கு நோக்கி இருக்கலாம், இல்லை கிழக்கு நோக்கி இருக்கலாம். உத்ராட்ச மாலை பூமியில் படக்கூடாது, அந்த வேஷ்டி மேலே படலாம், உங்கள் மேலேயும் படலாம். எடுத்து ஒன்றா மெதுவாக ஓம், இப்போ சிவனுக்குரிய மந்திரம் ஓம் சிவ சிவ நம சிவாய, ஒரு 1/4 செகண்ட் இடைவெளி நிற்கிறோம். ஓம் சிவ சிவ நம சிவா, ஓம் சிவ அப்படின்னு ஓடக்கூடாது, அது பலன் இல்லை. மெதுவாக நீங்கள் ஒன்றா படிக்க ஒரு 48 நாளில் முதல்ல நீங்கள் உட்கார்றது வேண்டிக்கணும். எதுக்காகன்னு சொல்லிட்டு அதை வேண்டிட்டு, இது பேட்டரி வந்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி அந்த பிரச்சனைக்கு 48 நாளில் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும். புத்தி ரொம்ப தெளிவடையும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். முகத்தில் வந்து உரு ஏற திரு ஏறுன்னு சொல்லுவாங்க மந்திர ஜபத்தை. டாக்டர், இது எந்த காலத்தில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஜபம் பண்ணலாங்க? பிரம்ம முகூர்த்தம் தான் சிறப்பான ஒரு காலகட்டம். காலைல 3லேருந்து 6 மட்டும். அப்படி இல்லை என்றால் உங்கள் வசதி போல் எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். அது என்ன பார்ப்பேன், இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா உள்ளவங்கெல்லாம் எந்த நேரமும் அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இறைநிலையிலேயே இருப்பாங்க. அப்போது காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது மிகவும் சிறப்பு. மற்றபடி எப்போ வேணாலும் இந்த ஜபம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், என்னோட உத்ராட்ச மாலை 21 தான் இருக்கும். இப்படி ஜாகிங் போகிறப்ப கையில் வச்சுட்டு அப்படியே ஊட்டிக்கிட்டே போயிடுவேன், ஒரே சிந்தனையாக வாக்கிங் போகிறப்ப. இது அப்போ நம்ம அனுதினமும் நீங்கள் படிக்க முகத்தில் நல்ல பிரகாசம் ஒன்று ஏற்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாருங்க. ஆமாங்க டாக்டர், எப்போ பார்த்தாலும் ஒரு இறைநிலையிலேயே இருப்பாங்க டாக்டர். முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், அந்த ஒரு க்ளோ, ஒரு ஒளி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க டாக்டர்? அந்த காலத்தில் இதெல்லாம் படித்தா அந்த க்ளோ கொண்டு வந்தாங்க. இப்போல்லாம் பெயிண்ட் அடிச்சு, இப்போ எல்லாம் பெயிண்ட் கெமிக்கல்ஸ் போடுற ஒரு நிலைமை டாக்டர். தெளிவான ஒரு விளக்கம். அம்மா, அழைப்புக்கு நன்றி. அழைப்புக்கு நன்றி அம்மா, அருமையான கேள்வி. நன்றி அம்மா. சிம்மராசி நேர்களே, வாங்க உங்கள் ராசியை பார்த்துருவோம் டாக்டர். சிம்மராசிக்கான பலன்கள். வார ஆரம்பத்தில் சளி தொல்லை, உறவினருக்கு உதவ போய் நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது கவனம் தேவை. வார மத்தியில் காரிய தடை, மனதில் குழப்பம், சிறு சஞ்சலங்கள் உண்டு. வார இறுதியில் பிரச்சனை ஒன்றா தீர ஆரம்பிச்சிடும். வார இறுதியில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் அந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. மாணவர்களுக்கு ஆளுமை சக்தி, புத்தி கூர்மை எல்லாம் பெருகும். கல்வி நிலையில் திருப்தி ஏற்படும். நீங்கள் தொழில் தொடர்பான சிலருக்கு வந்து அதில் உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான சில தொடர்புகளும் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை என்றால் தந்தை அல்லது தந்தை வழி நட்புகள் வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த வாரத்துக்கா பொதுவாகவே சிம்மராசிக்கு இப்படிங்களா டாக்டர்? இந்த வாரத்துக்கு மட்டும்தான். விஷ உணவால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேதி ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு சிறப்பான ஒரு வீட்டு வைத்தியம் நான் சொல்கிறேன். இது என்னுடைய ஒரு ஃபார்முலா. வசம்பு வாங்கிக்கிங்க, ஒரு 100 கிராம். சிறுகை வெட்டி சட்டியில் போடுங்க. அதை வந்து மேலே வச்சு மூடி கீழே நெருப்பு வைங்க, புகை நிறையா வர திறந்து விட்ருங்க. நல்லா கருக விடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க.
அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே போடுங்க, அதே மாதிரி தான் கருக விடுங்க, எடுத்து வச்சுங்க. மிளகு எடுத்து நீங்கள் ஒரு கைப்பிடி போடுங்க, கருக விடுங்க, எடுத்து 3 ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய விஷ உணவால் பாதிப்பு வருகிறதோ, குழந்தைகளாக இருந்தால் 2-3 சிட்டிக்காய் தேனில் குழச்சி கொடுங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை. பெரியவங்களாக இருந்தால் 1/4 டீஸ்பூன், பெரியவங்களாக இருந்தால் 1/2 டீஸ்பூன், ஒரு நாளைக்கு 3 வேளை, 2 நாள் போதும். இது கண்டிப்பாக நின்றும். இலகுவான உணவு தான் சாப்பிடணும் ஃபுட் பாய்சனுக்கு. அடுத்து கன்னிராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் பெண் மூலம் லாபங்கள் பெறுவது, துணிமணிகள் வாங்குவது, முக அழகு சாதனங்கள் வாங்குவது, வார மத்தியில் சிலருக்கு சளி பிடித்தல், தொண்டை கம்மல் ஏற்படுவது, அவநம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். வார இறுதியில் காரியங்கள் தடை உண்டு, அதனால் முன்னாடியே எடுத்து போட்டுக்குங்க. எல்லாத்தையும் தாய் வழி லாபங்கள் உண்டு, உதவிகள் பெறுவது. இந்த ராசிக்கார மனைவிகள் கர்ப்பப்பையை பரிசோதனை செய்வது நல்லது. இந்த இன்னொரு 3 வாரம் இருக்கு, இதில் பார்த்துருங்க அந்த வேலையை. தொழில் செய்வோர் இடத்தில் தடைகள் ஏற்படும், வியாபாரத்தில் சற்று தேய்மானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உண்டு, அல்லது பழுது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம பழுது பண்ணி தான் ஆக வேண்டும். சேமிப்பு சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு, கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு குழப்பம் சற்று அதிகரிக்கும். மீண்டும் மீண்டும் படித்தால் எல்லாம் சரியாகிவிடும். திடீர் பண வரவு உண்டு. ஆடம்பரமான பொருட்களில் கவனம் தேவை. எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவீங்க, அல்லது தாராந்துட்டு வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நில்லுங்க இந்த வாரத்தில். நல்லது. அடுத்து துலா ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் பயம் ஏற்படும், செலவுகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், காரியங்கள் எல்லாம் இனிதே நடந்து முடிந்துவிடும். ஸோ ஏதாவது பிளான் இருந்துச்சா அந்த வார மத்தியில் மாற்றி போடுங்க. வார இறுதியில் உடல் சூடு, சளி தொல்லை, தொண்டை கரகரப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொண்டை கரகரப்பு இருந்துச்சுன்னா ஒரு 4-5 மிளகு எடுத்து வாயில் போடுங்க, 2 கடிங்க. அந்த சாரத்தை உள்ள நீங்கள் முழுங்கிட்டே வரலாம். தொழில் ரீதியான கல்வி கற்பது, ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, வீடு கட்டும் எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதற்குண்டான வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் குடும்பத்தில் அதிகரிக்கும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் சில பிரச்சனைகள் தோன்றும். காலம் தாழ்த்தி உண்ணுவதால் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அஜீரணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலம் தவறி சாப்பிட வேண்டாம். தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம், மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். இந்த வாரம் நீர் சம்பந்தமான நோய், நீர் ஏற்றம், சளி தொல்லை, நாள்பட்ட நோய்க்கான சிகிச்சை மேற்கொண்டால் இந்த வாரம் முழுவதும் அதற்குண்டான பலன் உண்டு. உங்களுடைய கிரக அமைப்பே இப்போ உங்களுக்கு உதவி புரியும். நல்லதுங்க டாக்டர். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போமாங்க டாக்டர்? பார்த்துடலாம். விருச்சிக ராசி. வார ஆரம்பத்தில் மந்தமான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியங்களை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு மனம் வராது செஞ்சு முடிப்பதற்கு. மறதி ஏற்படும். வார மத்தியில் காரிய தடை, மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். வார இறுதியில் நன்மையான ஒரு காலகட்டம், எல்லாம் வெற்றியில் முடியும். எல்லா முக்கியமான வேலைகளை வார இறுதியில் மாற்றி வச்சுங்க. அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், திடீர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது தொழிலாக கூட இருக்கலாம், இல்லை என்றால் வீடாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக செய்து முடிக்க வேலாம். சிறிய அவமானங்களுக்கு இடம் உண்டு. இளைஞர்களுக்கு சபலங்கள் ஏற்பட வாய்ப்பு வரும். சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு. தாய் வழி உதவிகள் கிடைக்க மாணவர்களுக்கு ஏற்றதொரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த வாரம். தேவையற்ற கனவுகள் வரும். தனக்கு யாரோ செய்வன பண்ணிட்டாங்க உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். அதெல்லாம் ஒன்றுமில்லை. பூக்குளியல் பண்ணுங்க, மந்திர ஜபம் படிங்க, கோயிலுக்கு சென்று வாருங்க. அஷ்டமியில் கால பைரவருக்கு நீங்கள் பூஜை பண்ண வேண்டும். நல்லதுங்க டாக்டர். விருச்சிக ராசி வரைக்கும் பலன்களை பார்த்துட்டோம். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் எலிசபெத், நான் சன்வேலிருந்து அழைக்கின்றேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என் கேள்வி நான் வீடு 2022 வாங்கினேன். ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கீழே எடுத்துட்டேன். பட் இன்ன வரைக்கும் எனக்கு போறதுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் அமையல எனக்கு. உங்க ராசி சொல்லுங்க. என் ராசி விருச்சிகம். சரி.
கேட்டை நட்சத்திரம். சரி லக்கணம் வந்து சிம்மம். சரி. இப்போ உங்களுக்கு வந்து போக முடியலன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து அதாவது பொருளாதார சிக்கலை அங்கே போயிட்டு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுல இல்லை வந்து வேறு ஏதாவது காரணமா? ஹவுஸ் வார்மிங் பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கடகம் பூசம். நம்ம பார்த்த இடத்துல வந்து சொல்றாங்க இப்போக்கி டைம் சரியில்லை போவாதீங்கன்றாங்க. சரி. ஸோ அதனாலயா இல்லை எதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது நீங்களே போல, அதாவது ஒரு ஜோசிகார் சொன்னாரு டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ஹவுஸ் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புது மனை புகு விழா மனைவியை வைத்து செய்யக்கூடியது, புரியுதுங்களா? இல்லம் என்ற ஒன்றை இல்லால் என்றவள் வந்து அவங்க தான் அந்த வீட்டோட ஜென்ரேட்டர். காலையில் எழுந்து இரவு மட்டும் அவங்க தான் பார்ப்பாங்க. இந்த கிரக பரிவேசலாம் மனைவியோட நட்சத்திரத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். முக்கியமாக தெரிஞ்சுங்க, கணவருக்கு வந்து கடகராசி, அவருக்கு அஸ்தம சனி, இந்த தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் மனைவி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்ட நட்சத்திரம், உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி, இப்போ டைம் சரியாக இருக்கு, நீங்கள் வந்து நாளை குறிச்சிக்கிட்டு போயிட்டு வாங்க, போகலாம். மே மாதம் மட்டும் போகலாம். மே மாதம். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ நன்றி. மச். அம்மா அழைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். புது மன புகு விழா கூடிய சீக்கிரத்தில் நடக்க போது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா உங்களுடைய பெயர் என்ன, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? நீலாவதியா, கப்பலாவதத்திலேருந்து அழைக்கிறேன். கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து நான் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். சரி. அப்ப நான் வந்து பரிகாரம் செஞ்சா அப்படிதான் இருக்கேன் ராசி. சரி. அப்ப அதான் கேட்கலான்னு தான். என்னம்மா கேள்வி? அதான் அப்படியே பரிகாரம் செஞ்சா அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அம்மா என்ன என்ன எந்த பிரச்சனைக்கு நீங்க பரிகாரம் செஞ்சீங்க, இருந்தாலும் மாற்றம் இல்லாமல் இருக்கு? சிம்ம ராசிக்கு அவர் செய்ய சொன்னார், கோயில்ல போய் செஞ்சோம். அதாவது உங்களுக்கு ஏதாவது காரிய தடைகள் அந்த மாதிரி இருந்ததா? காரிய தடைகளும் இருக்கு. அப்ப கையிலயும் அப்படிதான் காசுங்க இருந்தாலும் எல்லாம் செலவாயிரும். அப்ப ரெண்டாவது அவர் சொன்னாரு ஒரு 18 மாசத்துக்கு நல்லா இல்ல, அப்போ உங்களுக்கு கால் முறிவு இருக்கு, அதெல்லாம் கேட்டேன். அதான் அப்போ உங்கள்கிட்ட அதான் கேட்கலாம், அதெல்லாம் உண்மையா? சரி. வணக்கம் லீலாவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் உங்களோட யோகாவும் பார்ப்பேன் ஐயா. நன்றி நன்றி. இல்லை ஒன்று கேட்குறேன், இப்போ ஜாதகாரங்க சொல்லிட்டாங்க 13 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? ஆனா நான் ஒத்துக்கல, கடவுளை ஒத்துக்காதீங்க. நீங்க ஒத்துக்காது. தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் ஜாதகம் இந்த தொழிலுக்கு வந்ததே எனக்கு இப்படி சொல்லி தான் வந்தேன். யாரை பார்த்தாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் எதான் இருக்குன்னு பார்ப்போம் தான் பண்ணிட்டு இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன். முதல்ல நீங்க பேசுறது ரொம்ப நம்பிக்கையா இருக்கும், அதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். அதை நம்ப மாட்டேன். ரைட்டு. முதல்ல வந்து ஜாதகத்தை தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன வந்து பலன் பார்த்துக்குங்க. மழை வர போதா வெயில் அடிக்க போதான்னு பார்த்துங்க. மழை வரப்போ கொடையை தயார் பண்ணுங்க, வெயில் அடித்தாலும் கொடையை தயார் பண்ணுங்க. வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்று காலையிலே நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மந்திரங்களை படிங்க. நாளை நல்ல நாள் நினச்சிக்கிட்டே வாங்க. இந்த 13 மாதமும் சுலபமாக நீ கடந்து வந்துடலாம். ஆனா ஐயா இன்னும் ஒரு 3 கேள்வி. நான் வந்து ரொம்ப ரவுல வந்து கொரட்டை ஓடுற இது இருக்கு தூங்கும் போது, அதுக்கு எதுவும் இருக்காம? திரும்ப சொல்லுங்கம்மா. இது வந்து சளி தொல்லையின் காரணம். சரி. அப்புறம் ஒன்னொன்னு வந்து யாரும் மூஞ்செல்லாம் ரொம்ப மருவு எனக்கு, அதுக்கு எதுவும் மருந்து இருக்கா? சரி, மருக்கு வந்து நான் அடுத்த வாரம் ஒரு நல்ல வைத்தியம் சொல்றேன். உங்களோட கொரட்டை இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க துளசியை எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் 20 கிராம் வந்து அதில் வந்து மிளகு சேர்த்துக்க, வறுத்த மிளகு அதில் சேர்த்துக்குங்க. சுக்கு சேர்த்துக்குங்க ஒரு 25 கிராமு. அரிசி தீப்பிலி சேர்த்துக்குங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க. அரை டீஸ்பூன் தேனில் குழச்சி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்துக்கு கொரட்டை படிப்படியாக குறைஞ்சிரும். அதை இன்னும் ஒரே ஒரு கேள்வியா, இன்னும் எங்க வீட்டு இருக்கு அப்பா வீடு, அதை விற்கலான்ட்டு நாங்க இது யோசிக்கிறோம். ஆனா அதனால ஏதோ கஷ்டம் வருமா எங்களுக்கு? இல்லை, ஏன் அதை விற்க போறீங்க? அது வந்து எல்லாரோடைய பேரும் இருக்கு, இப்போ எல்லாம் வயசாகுது, வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்துக்கலாம்னு அப்படி பேசுறாங்க. சரி, எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு ஒரு லாயரை பார்த்து நீங்க விற்கலாம். ஆனா ஒன்றும் கஷ்டம் வராது. நன்றி அம்மா. அம்மா நன்றி அம்மா, நன்றி அம்மா. அம்மாவுக்கு பதில் கிடைச்சிருக்கோம்னு நம்புறோம். அடுத்த நேயர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க. அழைப்புக்கு நன்றி அம்மா. புதிய நேயர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சித்ரா புக்கிட் ஜாலில இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா?
வணக்கம் அருள்ஜி. வணக்கம் டாக்டர். வணக்கம். சற்று சொல்லியிருந்தீங்க கால சர்ப்ப தோஷத்தை பற்றி. சரி. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்ன ஒரு கோயில்ல ஜாதகம் பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டு தான் அப்ப அந்த டைம்ல தான் சொல்லியிருந்தாங்க 12 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருக்கு, இந்த மாதிரி கால சர்ப்பதோஷமும் இருக்கு அப்படின்னு. ஸோ 1 மாசத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்ன 1 மாசத்துக்கு முன்ன அந்த கால சர்ப்பதோஷத்தை நீக்கிறதுக்கு ஒரு நவகர்க பூஜை செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நவகர்க பூஜையை செஞ்சுட்டு அப்புறம் தான் திருமணம் ஆச்சு எனக்கு. ஆனா எனக்கு திருமணம் ஆகி 1 வருஷத்துலயே எனக்கு செப்பரேஷன் ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 13 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் டிவோர்ஸா தான் இருக்கேன். ஸோ எப்படி இந்த நீங்க சொன்னீங்க 32ல இருந்து 36 வரைக்கும் அது நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும், கால சர்ப்பதோஷம் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு. ஆனா நான் திருமணம் பண்ணதே 30ல. நான் 1 year ஆஃப்டர் திருமணம் எனக்கு டிவோர்ஸ். ஸோ அது எப்படி எங்க பெனிஃபிட் பண்ணும்? சரி, நல்லது, நல்ல கேள்வி. எல்லாம் இந்த தவறு தான் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த காலசர்ப்ப தோஷம் இருந்தால் 32 வயசுக்கு மேலே நீங்கள் திருமணம் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அந்த காலசர்ப்ப தோஷம் 36 வயசு மட்டும் தான் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. நீங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய வீட்டுக்காருக்கு காலசர்ப்ப தோஷம் இருந்தால் நல்லது, இல்லை நாகதோஷமாவது இருக்கணும். அவருக்கு இருந்துச்சா நாகதோஷம் ஏதாவது? இல்ல, ரெண்டுமே எனக்கு இருந்தது. அதுதான் பிரச்சனை. இந்த தோஷங்கள் தான் நீங்கள் அது சேர்த்து வைக்கணும், அதுதான் ஒத்து போகும். இல்லை அப்படின்னா என்னத்தை பரிகாரம் பண்ணாலும் அது கேட்காது, அது பிரச்சனை ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்க, தவறு உங்கள் சைட்டோ இல்லை அவங்க சைட்டோ தெரியாது. இவங்க முடிவு பண்ணிட்டு போய் கேட்பாங்க ஜாதகாரங்கிட்ட, நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு விருப்பமாக சொல்லிடுவாங்க. என்கிட்டலாம் வந்தாங்கன்னா கட் ரைட், இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுக்கு மேலேன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ இந்த மாதிரியான இப்போ சொன்னீங்களே, இந்த மாதிரியான பிரிவுகள் தவிர்க்கப்படலாம். பரிகாரத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் வாழ்க்கை நடத்தாதீங்க, அது ரொம்ப தவறு. அதாவது செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப தான் இந்த தோஷங்கள் அமையுது. அதை போய் பரிகாரத்தில் எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியும்? அப்போ டாக்டர், அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்போது இதை செஞ்சால் இந்த காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அதையும் இவங்க செஞ்சுருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பிரிவு ஏற்பட்டிருக்கு. இது அந்த இன்னொருத்தருக்கு அவருடைய கணவருக்கு தோஷம் இல்லாதனால இப்படி ஏற்பட்டிருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ அவங்க கேட்குற கேள்விப்படி பார்த்தால் இந்நேரம் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கணுமே, மேபி அவங்க மறுமணம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா இப்படின்னு ஏதாவது கேள்வி இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். இதற்கான பதில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போமா? ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை நம்ம சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. அம்மா, அழைப்புக்கு நன்றி. தனுசு ராசிக்கான பலன்கள் இதோ. அதுக்கு முன்னாடி சரி, இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஒன்றும் சந்திராஷ்டமம் இல்லைல்ல, மறந்துடுறேன். ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சேன், மறந்துடுறேன். காலசர்ப்ப தோஷம். இப்போது அவங்க திருமணமாகி அவருக்கு வீட்டுக்காருக்கு இந்த தோஷம் இல்லை, இவங்களுக்கு இருந்திருக்கு. திருமணமாகி ஒரே வயசில் பிரிச்சுட்டாங்க. இது ஜாதகம் பார்க்குறப்ப அவங்க சொல்லிடணும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு. இவங்க சைடில் கேட்டாங்களா என்னன்னு தெரில, எங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டுப்பாங்க. யார் ஜாதகம் பார்க்குறவங்க, பரவாயில்ல, ஒரு தவறு நடந்து போச்சு. இப்போது முன்னேற்றம் என்பது இப்போ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தொழிலில் நீங்கள் பண்ணும் பொழுது அதில் முன்னேற்றம் ஏற்படலாம். இல்லை இந்த பழசை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகிறது கிடையாது. மறுமணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஜாதகாரை பாருங்கள், மறுமணம் இருக்கானுங்க கேட்டுங்க, மறுமணம் செய்துக்கிட்டு இனிதே அவங்க வாழ்க்கையை நடத்தலாம். இதுக்கு மேலே காலசர்ப்ப தோஷம் கிடையாது. அப்போ டாக்டர் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இதுக்கப்புறம் அந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அது மேபி அவங்களுடைய வேலை தொடர்பாக முன்னேற்றமோ இல்லை சர்வ நிச்சயமாக வேலையில் தொடர்பு முன்னேற்றம் ஏற்படுத்திக்கலாம். நம்ம ஏற்படுத்துதான், நம்ம தானா வரணும் உட்காந்துருக்க முடியாது. மறுமணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு அப்புறம் வர்ற காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான். நிச்சயமா. நன்றிங்க டாக்டர். ராசிக்கான பலனை தனுசு ராசி பார்ப்போம். வார ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய வேலை எதுவும் இருந்தால் அதற்குண்டான வேலைகளை ஆயுத்தமாக செய்து வச்சிருங்க. இல்லை என்றால் தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வார மத்தியில் கொடுத்த கடனை வாங்குறதாலும் இந்த வார மத்தியில் போய் பண்ணுங்கள். வார இறுதியில் காரிய தடை உண்டு, செலவுகள் உண்டு, சில ஏமாற்றங்களும் வரும். இந்த ராசிக்கார தாயார்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த நோய் ஏதாவது ஒரு வைத்தியத்தில் உடல் சீராகும். தந்தையிடம் முரண்பாடுகள் ஏற்படும், விட்டு கொடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தந்தையிடம் முரண்பாடு ஏற்பட்டு இது வந்துச்சுன்னா திரும்ப அது 1 மாதத்துக்கு தொடரும். அதனால தான் விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். உடலில் சிறு காயங்கள், கொப்பளங்கள், உஷ்ணத்தால் வரக்கூடிய நோயெல்லாம் வரும். காதலில் தோல்வி அல்லது பிரச்சனைகள் உருவாகும். அமைதியாக போயிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா போய் பார்க்கும்போது பூ வாங்கிட்டு போயிருங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் உண்டு, சொத்து தொடர்பான பயணங்களும் உண்டு, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. ஆக சொத்து சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் வந்தாலும் வரலாம். குழந்தைகளின் கல்வி நிலை திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்துகள் பெருகும். உங்களுக்கு வேலை சம்பந்தமாக சில முக்கியமான தொடர்புகள் அல்லது உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அடுத்து மகர ராசிக்கான பலன்கள் பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் உறவினர் வீட்டுக்கு வருகை, அவர்கள் மூலம் வரன் செய்தி சேரும். லாபங்கள் பெறுவது, வருமானங்கள் அதிகரிக்கும். வார மத்தியில் காரிய தடை, வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். அந்த வந்த வரனை நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வீடு வாங்க உங்களுக்கு ஒரு நேர காலம் வந்துவிட்டது. குழந்தை பாக்கியம் ஏற்பட ஒரு நேர காலம் வந்துவிட்டது. இன்னும் 1 மாதத்தில் வீடு சம்பந்தமான செய்திகள் சேரும். கடன்களை தவிர்ப்பது நலம். கடன் அட்டை இருக்குதுன்னா எங்கே பார்த்தாலும் தொட்டுட்டு வந்துடாதீங்க, இழுத்து வந்துடாதீங்க. கடன் ஏறி போயிடும், கவனத்தில் கொள்ளுங்க. தொழில் புரிவோருக்கு இந்த வாரம் சற்று தாமதங்கள் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10 படை, இந்த அரிப்பு, டக்குன்னு ஒரு அலர்ஜிலாம் ஆகும். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது. சிரியா நங்கன்னு ஒன்று இருக்குங்க. மலேசியாவில் எங்கே வேணால் கிடைக்கிது. அதை கொண்டு வாங்க. சம அளவு எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் கீழ்காய் நெல்லி என்று சொல்லக்கூடிய கிலா நெல்லி, அதுவும் மலேசியாவில் இருக்குது. நல்லா உருவிட்டு வாங்க. வேரோடு கூட கொண்டு வரலாம், இல்லை கழுவுங்க. சம பங்கு இட்லி சட்டியில் மேலே வைங்க. 1 லிட்டர் பாலை உள்ளே ஊற்றுங்க, மூடுங்க, நெருப்பு வைங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் அவிச்சிருங்க. எடுத்து அப்படியே காய போடுங்க. நல்லா காஞ்சவனை நல்லா அரைச்சி வச்சுக்குங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை 1 டீஸ்பூன், மாலை 1 டீஸ்பூன். பெரியவங்களுக்கு வயது குறைவாக இருந்தால் நீங்கள் அதை 1/4 டீஸ்பூன் சாப்பிடலாம். கூட்டி குறைச்சா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இரவு படுக்கும்போது கண்டிப்பாக கடுக்காய் சூரணம் 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ சாப்பிடுங்க. 48 நாளில் இந்த தோல் நோய் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ரத்தம் சுத்தமாகும், உங்களோட தோலும் வெளுக்க ஆரம்பிக்கும். அந்த பாலை அவங்க தயார் பண்ணுறாங்கல்ல டாக்டர், அதை ஒரே நாளில் குடிச்சு முடிச்சுட்டு மறுநாள் வேறு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற டாக்டர், அந்தந்த வேலைக்கு அவ்வளோ போதுமான அளவு செஞ்சால் போதும். அந்த சூரணங்களை நான் பாலில் இட்லி அவிக்க சொல்கிறேன். அந்த பாலை மிச்சம் தூக்கி ஊற்ற வேண்டியதுதான். ஏன்னா அதில் உள்ள விஷங்கள் எல்லாம் அது உள்ளதான் இறங்கும். நல்லதுங்க டாக்டர். அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வேலை செய்வோருக்கு அதாவது உறுதி கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்லது ஒரு செய்தி வரும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் வரும். காரிய வெற்றிகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் பெருகும். வார இறுதியில் தடை தாமதங்கள் உண்டு. இதை நீங்கள் எப்படி வேணால் பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். 1 மாதத்திற்கு கணவர் அல்லது சகோதரருக்கு நீண்ட தூரத்தில் வேலை இருக்கும். அவங்க அங்கங்கே போயிட்டு வரத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. தாயார் சற்று பரபரப்பாக இருப்பாங்க. தாயாருக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, பல்லில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர சூழ்நிலை வரும். அவங்களுக்கு முடி உதிர்தல். கணவருக்கும் மனைவிக்கும் குழப்பங்கள் அதிகமாகும். கால்களில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவருக்கு சில கஷ்டங்கள் நீங்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். கல்வி சார்ந்த பொருட்கள் வாங்குவது, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த ராசி மீன ராசி பார்த்துடலாம். இறுதி ராசி. வார ஆரம்பத்தில் உறவினர் வீட்டுக்கு வருகை, அவர்கள் மூலம் நல்லதொரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வார இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் பெருகும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். புத்தி கூர்மை உண்டு.
திடீர் பண வரவு உண்டு, பணி நிமித்தமாக தூர பயணங்கள் உண்டு, மனைவியின் உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல, முக்கியமாக கர்ப்பப்பை, மார்பகம். தவறான பாதையில் பண வரவு உண்டு, வழக்கு முடிவடையும் காலங்கள். உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருந்தால் அது வந்து இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து அது தீர்ந்துவிடும். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டு. வயதுக்கு வந்த பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு வந்து அதிகமாக வரும், இது பெரியவங்களுக்கு வரும். உடல் உஷ்ணம் முக்கியமான காரணம், மலச்சிக்கல் ரெண்டாவது ஒரு காரணம், வயிற்றில் வந்து சூடு இருப்பது ஒரு காரணம். நீங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 3 வெத்தலை அந்த காம்பை வந்து கிள்ளி போட்டுருங்க, சட்டியில் எல்லாம் பிச்சு பிச்சு போடுங்க, உள்ள ஒரு 500 ml தண்ணியை ஊற்றுங்க, அதில் வந்து கொதிக்க வச்சு ஒரு 200 ml கீழே இறக்கிக்குங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பை போட்டு அதில் கலக்குங்க, காலையில் ஒரு 100 மாலையில் ஒரு 100 பருகுங்க, தொடர்ந்து 1 வாரம், நிச்சயமாக இது தீரும். அனுபவ வைத்தியம். நன்றி. 12 ராசிக்கான பலன்களை பார்த்தாச்சுங்க டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்யா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? கலா ஜோகர்பாரியா. அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? மகனுக்காக கேட்கணும். மகனுக்கு 38 வயசு, அது நல்லா வேலை தான் செய்யறது, ஆனா வீடு வாங்குற யோகம் இன்னும் அவருக்கு அமைய மாட்டுது, அது கேட்குது ஐயா. என்ன ராசின்னு சொல்லுங்க. இது வந்து மகளா மகனா? மகர ராசி, மகன். உத்திராட நட்சத்திரம். மகரம் உத்திராடம். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். நீங்க ஒரு 38. சரி, வயசு 38. இந்த வருஷம் 11ஆவது நவம்பர் 15க்கு மேலே வீடை பார்த்து தேட சொல்லுங்க. ஒரு காலம் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் மறைந்திருந்தாலோ, செவ்வாய் ராதுக்கேதுக்குள்ளே வந்து மாட்டியிருந்தாலோ வீடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாகும். உங்கள் வீட்டில் நீங்கள் அவர் கூட சேர்ந்து போய் வீட்டை தேடி 2 பேர்லேயும் வீடை வாங்குறதா போனீங்கன்னா இது உடனே அமைஞ்சிடும். கண்டிப்பாக நவம்பர் 15க்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதில் இன்னொரு டாக்டர், இன்னொரு சொல்லுமா. பெரிய மகனுக்கு முன்ன உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன் வேலையை பற்றி. சரி, அவருக்கு வேலை கிடைக்குது, ஆனால் வேலை கிடைச்சிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம். எங்க இந்த நிகழ்ச்சிலையா? அந்த நிகழ்ச்சியில் நான் சந்தோஷம். நான் எப்போதும் ஏன்னா நான் ரொம்ப பரம ரசிகை உங்களோட, தொடர்ந்து பார்த்தேன் உங்களோட நிகழ்ச்சியை. அம்மா நன்றி. அம்மா நன்றி நன்றி. நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சிருச்சு. நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பயன்பெற்றுட்டு இருக்காங்க டாக்டர். ஆமா, ஏற்பாட்டு குழுவினருக்கும் டாக்டருக்கும் நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். நன்றிங்க டாக்டர். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் வந்து பஞ்சா, நான் அம்பாங்கல இருந்து அழைக்கிறேன். கேள்வி என்னம்மா? பஞ்சா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேள்வி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமா நோயில் அவதிப்பட்டு இருக்கிறேன். நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா இருமல் தான். நானும் நிறைய மருந்துகள் சாப்பிட்டேன், சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, செக்கிங் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு சொல்றாங்க. ஆனா இந்த இருமல் மட்டும் நிக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன காரணம்? இருதயத்தை பரிசோதனை பண்ணீங்களா? பண்ணியாச்சுங்களா? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சு. சுவாச பையில எதுவும் பரிசோதனை பண்ணீங்களா? எல்லாம் கிளியரா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, உங்க ராசி சொல்லுமா. ராசி வந்து துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். ஜென்மகுரு போய்கிட்டு இருக்கு. சரி, ஜென்மகுரு போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வீட்டு வைத்தியம் ஒன்று சொல்றேன். சித்திரத்தை கிடைக்குமா? சித்திரத்தை கிடைக்குமா? சித்திரத்தை கடையில கடையில இருக்குங்களா? மருந்து கடைகள்ல கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும், எல்லா கடைகள்லயும் வாங்கிக்கிங்க. அதை கொண்டு வாங்க, கழுவி காய போட்டு இடிச்சு நல்லா அரைச்சி சூரணம் ஆக்கிருங்க. உங்களுக்கு வந்து மிளகு வந்து இது வந்து 100 கிராம்னா மிளகு வந்து 25 கிராம் எடுத்து ஒன்றா மிக்ஸ், 25 கிராம் ஒன்றா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து என்ன பண்ணுங்கள், 2 டீஸ்பூன் சட்டியில் போடுங்க. போட்டு 4 கோலை தண்ணி ஊற்றுங்க, கொதிக்க வச்சு 1 கோலையை இறக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க. பனங்கற்கண்டு லேசாக மண்ணுங்க இருக்கும், அது கீழே இறங்கின பிறகு மேலோட்டமாக தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குடிச்சிக்கிட்டே வாங்க. டக்குன்னு இந்த இதுக்கு பேர் நுணுக்கிரும்பல் சொல்லுவாங்க. சும்மா சும்மா இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பேருங்க டாக்டர்? நுணுக்கிரும்பல். நுணுக்கிரும்பல். ஆமா, இது உஷ்ணத்தாலையும் வரும், மலச்சிக்கல் இருந்தாலும் இது வரும். பார்த்துங்க, மலச்சிக்கல் இருந்தாலும் இருமல் வரும். வயிற்றுல வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்து ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லக்கூடிய எதுக்கழித்தல் இருந்தாலும் இது வரும்.
மலச்சிக்கல் இருந்தாலும் இது வரும். வரும். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா, ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க அந்த லிவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அது காரணமா கூட இருக்குங்களா? இருக்கலாம். அது என்ன ரிப்போர்ட்னு பார்க்கல, இருக்கலாம். ஆமா, ரிப்போர்ட் ஒண்ணு அது வந்து பார்த்து அவங்க எனக்கு சொல்லல. ஆனா எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துறாங்க, அதை பத்தி அவங்க ஒன்றும் எனக்கு சொல்லல. சரி, அங்கேயே பாருங்க, டாக்டரோட ஆலோசனை ஃபாலோ பண்ணுங்க. சரியா, நன்றி நன்றி. சித்ராத்தை மிளகு. ஆமா, மிளகு, பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு இது சித்ராத்தி மிளகையும் நல்லா எடுத்துக்கணும். ஆமாம்மா, சித்திரத்தை 100 கிராம், மிளகு வந்து 25 கிராம். நன்றி அம்மா. நன்றி நன்றி. அழைப்புக்கு நன்றி அம்மா. அழைப்புக்கு நன்றி அம்மா. டாக்டர் சொன்ன தகவல் கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதாவது இருமல்னா சளி, இதனால் இருமல் வரும்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்துட்டு இருமல் வர்றதுக்கு வெவ்வேறு காரணங்களும் இருக்குது. அப்போ இருமல்ன்றது ஒரு ஏதோ ஒன்று குறிக்குது, எங்கேயோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதை குறிக்கிறது தான் இந்த இருமலா? ஆமாம். எப்படி இதை எடுத்துக்கிறது டாக்டர்? இப்போ இருமல்ல இந்த இருமல் இது காரணமாக இருக்கலாம், அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இப்போது உடலை வந்து நீங்கள் வந்து உடலாக பார்க்குறீங்க, நாங்கள் வந்து அதை 6 ஆதாரமாக பார்க்குறோம். சுவாதிஸ்தானத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது மணிபூரகத்தில் காட்டும். மணிபூரகத்தில் பிரச்சனை இருந்தால் அது வந்து விசுத்தியில் வந்து காட்டும். ஓஹோ. அதனால் வந்து உடலாக பார்க்க முடியாது, தச வாய்வுகள் இருக்குது இதில். ஓஹோ. இதை மேற்கொண்டு அடுத்தடுத்து வரும் வாரங்களில் பார்க்கலாம் டாக்டர். சரி நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எப்போதும் சொல்கிறது போல சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகிறது. இதே நிகழ்ச்சி எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று டாக்டர், சொல்லுங்கள். புரட்டாசி மாதம் வருது, மகாலய பட்சம் வரப்போகுது. ஆமாம் இல்லைங்களா டாக்டர்? இந்த புரட்டாசி மாதமே வந்துட்டு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம். அதுவும் குறிப்பாக அந்த வைணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டு ரொம்ப புனிதமான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் தாங்க டாக்டர் இந்த மகாலய பட்சம் என்று ஒன்று வருகிறது. சரி. அதாவது பித்ருக்களுக்குன்னே பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இந்த மாதம் தான் மிக உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுது இல்லைங்களா டாக்டர்? இதை பற்றி, இந்த மகாலய பட்சத்தை பற்றி அடுத்த வாரம் டாக்டர் வந்துட்டு இது தெளிவாக சொல்லணும். நிறைய பேர் அந்த நோன்பெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா டாக்டர்? ஆமாம். அடுத்த வாரம் இதற்கான பதிலை பார்ப்போம். பார்த்துடலாம். நேர்களே, எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.